தேவனுடைய பிள்ளையை பகைத்த, அதிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்த சில சம்பவங்களை குறித்து, நாம் அறிந்திருக்கிற சம்பவங்களை குறித்து தான் நாம் இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை பார்க்க போறோம். கவனிங்க, எல்லாம் நமக்கு நல்லதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அனுபவத்தில் எழுதுகிறார். நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். நேரத்தை கருதி சில காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நீங்க எல்லாருமே பைபிள் படிக்காம சாப்பிட மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா. ஆமா, அதனால உங்களுக்கு போதிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. ஆனா எனக்கு தெரிந்ததை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. சேர்ந்து தூக்கம் வரவங்களா? அல்லேலூயா. சரி, ரைட். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சம் தூங்காம இருங்க. ஆமா, ரைட். படிக்கலாமா ஒரு வசனத்தை எல்லாம் சேர்ந்து? ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 26வது அதிகாரத்துக்கு நம்ம திரும்பிடுவோம். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ஆதியாகமம். இத அதிகாரம் சொன்ன உடனே இந்த வசனத்தை யாரு கரெக்டா படிக்கிறீங்கன்னு பார்ப்போம். 26வது அதிகாரம் 13ல இருந்தே படிங்கம்மா. 12ல இருந்தே படிங்கம்மா. ம் 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 எங்களை இந்த வசனத்தெல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு. அப்ப இந்த உலகம் நம்மளை ஏன் பகைக்குதுன்னா, நம்மேல் இருக்கிற பொறாமையினால பகைக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல பாச, உங்களை பார்த்தாலே மத்தவங்களுக்கு பொறாமை. சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏன் சத்ரு எதிர்க்கிறான்? ஏன் மத்தவங்க எதிர்க்கிறாங்க? ஏன் இங்க இருந்து போயிடா, வீட்டை விட்டு போயிடா அப்படின்னு விரட்டுறாங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மேல் இருக்கிறதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கிறதினால் அவர்களால் பொறுக்க முடியவில்லை, போய்விடு என்கிறார்கள். அல்லேலூயா. பொறுக்க முடியல, போய்விடு. நல்லா இருக்குல்ல? போது பாருங்க, பொறுக்கல, போயிரு. ஏன்னா நீ வர வர விருத்தி அடைகிற. அல்லேலூயா. இந்த வசனம்லாம் எனக்கு ரொம்ப 100 மடங்கு அறுவடைலாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணதே கிடையாது. அப்படிதானமா? 100 மடங்கு அறுவடை. ஈசாக்கு விதை விதைத்தான். நம்ம 100 மடங்குன்றது இவ்வளவு கேஷுவலா கேட்கறோம் பாத்தீங்களா? 100 மடங்கு தானா? நான் 1000 மடங்கு நினைச்சேன்ற மாதிரியே பாக்குறீங்க பாருங்க. அல்லேலூயா. பக்கத்துல பசங்க, ஏங்க இதுக்கு ஆச்சரியப்படுங்க. 100 மடங்கு. தேவனுடைய ஆசீர்வாதங்கிறது முழுமையானது இல்ல? ஆமாவா இல்லையா? நாம கைய வச்சாலே 100 மடங்கு அது ஆயிரணும். ஐயோ, ஏன்னா என் மேல கர்த்தருடைய அபிஷேகமும் அழைப்பும் கிருபையும் இருக்கிறதுனால, என்னால் அல்ல, என் மூலம் இருக்கிற, என் மேல இருக்கிற கர்த்தருடைய அபிஷேகத்தினால நான் கைய வச்சா அது விளங்கும். நான் தொட்டா குணம் ஆகும். மொடவ, குருட, செவிட, ஊமைய, இப்ப உல்டாவா நடக்குது. நம்ம கை வச்சா நல்லா இருக்குதுல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னா இந்த இந்த ஏன் இந்த ஈசாக்கு இதெல்லாம் கரெக்டா நடக்குதுன்னா, 2வது வசனம் படிக்கலாமா? சொல்லுங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் சொல்லும் குடியிரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க அப்பாவை மாதிரி எகிப்துக்கு போயிடாத. புரியுதா? ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் ஈசா கிட்ட சொல்லுவாரு, எகிப்துக்கு போயிடாத. ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் சொல்லி அழைச்சார். அப்போ கானான்ல என்ன உண்டாச்சா? சொல்லுங்களேன். அப்போ அந்த அழைப்பும் எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் பண்ணி எல்லாம் சொன்ன ஆண்டவர் பஞ்சத்தையும் மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை ஆபிரகாமுக்கு
இல்லாம போச்சு. அப்படிதானே? நம்ம கூட பாருங்க, வார வாரம் பிரசங்கம் கேட்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கூட நமக்கு என்ன வர மாட்டுது? சொல்லுங்களேன். பக்கத்துல பா சொல்லுங்க, எவ்வளவு பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. சும்மா கையை பிடிச்சி நீங்க கேளுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. இது இப்படி இப்படி நீங்க சொல்லுங்க, நீங்க அழைக்கப்பட்டவங்க தானே, வாக்குத்தத்தம் பெற்றவங்க தானே, எவ்வளவு பிரசங்கம் கேட்குறீங்க, எவ்வளவு வருஷம் ஆச்சு. இதை சொல்லுங்க. இதுல மூத்த விசுவாசிங்கிற பெருமை வேற. அப்ப என்ன வருது? ஒண்ணு வருது. இப்போ எல்லாம் வரும். அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு, கிருபை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இன்னொன்னு இருக்கு, டவுட். முதல்ல இதெல்லாம் எனக்கு இருக்கான்னு டவுட். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆபிரகாமுக்கு ஒரு விதமான தயக்கம் உண்டாச்சோன்னு தெரியல. ஆபிரகாமுடைய சூழ்நிலை நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அசால்ட்டா இங்க மைக்க பிடிச்சிட்டு எல்லாரையுமே குறை சொல்ற கூட்டம் தான் இன்னைக்கு பிரசங்கமா போயிட்டு இருக்குது. யோபுவோ குறை சொல்றாங்க, ஆபிரகாமே என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, குறை சொல்லல, பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க என்னன்னா, ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துக்கு போய் என்னென்ன ஆச்சுன்றது நல்லாவே உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? எகிப்து போய் என்னாச்சு? இதை நீ கேட்பேன்னு தெரியாம போச்சா? ஆகார் கூட கூட்டின்னு வந்துட்டாரு. ஆக எகிப்தின் ராஜா பார்த்தான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு அமுச்சு விட்டான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஈசா கிட்ட, எங்க போயிடாதுடா, குடியிரு. என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கி இருக்கும் பொழுது, குடி இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய விசேஷமான ஆசீர்வாதத்தின் கரம் நம்ம மேல சாதாரணமாகவே வெளிப்படும். இப்போ நம்ம யோசிக்கிறோம்ல, பல மணி நேரம் ஜெபம் பண்றோம், ஆனா பதிலே இருக்காதுல்ல சில நேரங்கள்ல. பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலர் காதுல எனக்கு விழுது, நாங்கெல்லாம் ஜெபம் பண்றதாவது அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. அல்லேலூயா. தினமும் ஜெபிக்கிற கூட்டம் அல்லேலூயா சொல்ல வேண்டாம். பாருங்களேன், குடியிரு அப்படின்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாலே 100க்கு 100 பிளஸிங் தான். பக்கத்துல பா சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்கு ஒரே சாவி கீழ்ப்படிதல் தான். ஆமா, உங்களுக்கு இருக்குதான்னு கேளுங்க. அதுதான் நாங்க சீக்கிரம் வந்துட மாட்டோமா சர்வீஸுக்கு? என்ன பிரதர் இப்படி கேட்குறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப குடியிருந்தவனே என்ன வந்துருச்சு? குடியிருந்தவனே கீழ்ப்படிதல் வந்துச்சான். வந்துச்சா? தொடர்ந்து அவன் ஐசாக்கு மேல இருக்கிற கரத்தெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணு எத்தனை கூட்டம் வந்துச்சு பாருங்க. எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமான கூட்டம். என்னன்னா, என்ன ஆனாலும் கர்த்தர் இங்க குடியிருக்க சொல்லியிருக்கிறார், நான் குடியிருப்பேன்னு வைராக்கியமா நின்ன தேவ மனுஷனுக்கு வந்ததை பாருங்க. என்னன்னா, 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்துச்சா? ஐஸ்வர்யவன் ஆனானா? எப்படி விருத்தி அடைந்தான்? எனக்கு தெரிஞ்சு சொல்லணும் தெரியாம சொல்லணும், ஈசாக்கு இப்போ ஒரு புதிய வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். இதுக்கு முன்னாடி இருந்த வேலை எப்போ அவன் கிடைச்சதுன்னா, நாங்கள் இந்த வசனத்தை தியானிச்சிருக்கும் போது அந்த வாரமே அவனுக்கு அந்த வேலை கிடைச்சது, அப்படிதானே? அவன் இப்போ ஒரு வேலை கிடைச்சிருக்குது. நான் சொன்ன ஈசா கிட்ட, தாவீது வர வர விருத்தி அடைந்தான்றா, ஒன்னே அப்படி பண்ணுவாரான்னு. இப்போ ஈசாக்கு விதை விதைத்து பாடுறா. அல்லேலூயா. ஆமா, கரெக்டா கொடுத்துரு, சரியா? பாருங்க என்ன அர்த்தம்னா, சும்மா சொன்னேன். பாருங்களேன், ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான், அவன் ஐஸ்வர்யவனாகி. எப்படி இருக்கு பாருங்களேன் இந்த வார்த்தை. எனக்கு ரொம்ப நான் ஏங்குற விஷயம். பல நேரங்கள் கிரண்ட கூட நான் சின்ன வயசுல அப்போ தியானம் போதெல்லாம் பேசியிருக்கிறேன் பல. அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதம்னா உலக பிரகாரமா இல்ல, பொதுவாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கவே நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் நம்ம சரியா அனுபவிக்கலன்னு தான் நினைக்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதாவது கையில ஒண்ணுமே இருக்காது. எபியோட பிறந்தநாள்லாம் வரும்போது கொரோனா லாக்டவுன்ல கேக்கு வெட்டணும்னாங்க. அவன் விரும்பினா கேக்கு வெட்டணும்னா, பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னான், சிக்கன் 65 சாப்பிடணும்னு சொன்னான். இந்த ஆசை நியாயமா இல்லையா? நீ இப்படி கேட்டா நியாயம் தாண்டா சொல்லுன்ற மாதிரி பாக்குறீங்களா? நான் சொல்றேன், எனக்கும் அப்படி நடந்ததுன்னா என்னால உண்மையாவே இது வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியல. ஏடா 3 கேக்கு அவனா வெட்டுவானாடா அப்படின்னா, அவன் டியூஷன்ல ஒரு கேக் வெட்டாங்க, நான் விட்டுட்டேன். குணசேகரன் வீட்டில் ஒரு கேக் வெட்டணும் லாக்டவுன்ல. அப்புறம் எஸ்ரா ஒரு கேக் வெட்டான், 3 கேக் ஆகி போச்சு. அப்ப நெக்ஸ்ட் 2 நடக்கணுமா? நைட் ஆயிடுச்சு, கையில சுத்தமா என்ன இல்லை,
காசும் இல்லை, அப்படிதான் ஆயிடுச்சு. இல்லை என் மாமனார் மாமியார் என் கூட இருக்கிறாங்க அன்னைக்கு. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஃபோன் வருது, தம்பி என் பையன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா அங்கே பிரியாணி சிக்கன் 65 மீந்து போச்சான், போய் வாங்கிட்டு வாங்கிக்க பாருனாங்க. எனக்கு அழுறதா, நான் ஜபமும் பண்ணல அப்படின்னு விட்டுட்டேன். நான் ஆண்டவர் நம்முடைய நினைவுகளையும் அறிஞ்சிருக்கிறார். போனேன், தூக்கிட்டு வந்தேன், சுட சுட பிரியாணி 65 பயங்கரமா. நம்ப மாட்டீங்க, சூடு பண்ணி மறுநாளோட சாப்பிட்டோம் அல்லவா. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ப்ளீஸ். நான் ஒருவேளை பல நேரங்களில் நம்ம பலிப்பீடத்தில் நின்று நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள் பழக்கமாகி போனதுனால அதோடைய வலிமை நமக்கு தெரிய மாட்டேது. நான் இன்னைக்கு சொல்றேன், என் வாழ்க்கையில பலருக்கு நடக்கிற நன்மைகள் எனக்கு நடக்காதான்னு சொல்லி பல நேரங்களில் உங்க உள்ளுரத்துல ஒரு தவிப்போடு ஏக்கத்தோடு இருக்கலாம். நான் சொல்றேன், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். ஆண்டோடைய ஆவியில உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்றேன், ஒன்னே ஒண்ணு செய். கர்த்தருடைய தேசத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்க. அவருக்கு பெரிய விஷயம் செய்யறதுலாம் லேசான காரியம், அப்படிதானே? பலன் உள்ளவனுக்காகிலும் கொக்கரிக்கிறான் சனைகரிப்பு அப்படிதானே? யாருக்கிட்ட அவன் என்ன தெரியுமா கொக்கரிக்கிறான்? எசேக்கியா கிட்ட கூட அவன் சொல்ல, இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட என்ன நம்ம கொக்கரிக்கிறான்? ஏய் அசரிய ராஜா, அவருடைய படை தளபதி என்ன சொல்றான் தெரியுமா? நாங்க இத்தனை தேசத்தை பிடிச்சோண்டா, அந்த தெய்வங்கள் அவைகள் எங்கள் கைகளில் இருந்து அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. எசேக்கியா இப்ப என்ன சொல்றான்? உங்க ராஜா நம்ம ஆண்டவர் காப்பாத்துவாருன்னு போய் சொல்லி சுத்திட்டு இருக்கிறான். அந்த தேசங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் உனக்கும் நடக்கும்னு சத்ரு உங்க முன்னாடி சில நேரங்களை பேசிட்டு இருக்கிறான். சத்ரு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறான், உன்னை அழிச்சிருவேன், உன்னை இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் நடந்துச்சு பாத்தியா? அந்த ஊழியக்காரன் நடந்துச்சு பாத்தியா? அந்த விசுவாசிக்கு நடந்துச்சு பாத்தியா? அது மாதிரி உன்னை இல்லாம ஆக்கிடுவேன் சத்ரு பேசிட்டு இருக்கிறான். ஏசாயாவும் எசேக்கியாவும் தேவ சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்றாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சனகரிப்பை பார்த்து சொல்றாரு, ஹேய் உன்னை வரவழைச்சதே நான் தாண்டாங்கிறார். இதெல்லாம் நடக்கும், நீ இத்தனை ஜாதிகளை பிடிச்சேன்னு சொல்றிய, அதெல்லாம் திட்டம் பண்ணதே நான் தாண்டாங்கிறார். கையை தட்டுங்களேன் ஆண்டவர் நன்றி சொல்லி. சில நேரங்கள்ல சத்ருவை கர்த்தர் வளர விட்டு உங்ககிட்ட கொண்டு வர காரணம் என்ன தெரியுமா? அவன் சின்னதா இருக்கும்போது நீங்க அவனை அடிக்கிறது பெருசு இல்ல, பலத்தவனா பயமுறுத்தி நிக்கிறான்ல, அப்ப கர்த்தர் ஒன்ன கொண்டு அவனை அடிப்பார். அப்ப தெரியும் உங்க பலன் என்ன. பக்கத்துல நீங்க சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க, பயமுறுத்துறானா? பயமுறுத்துறானா? நீங்க என்ன பண்ணலாம் அதுக்கு? எசேக்கியாலாம் ஒண்ணும் பண்ணல. ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அமிச்சார். 1,85,000 பேர் ஒரே அடியில காலி. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி ஒரு அல்லேலூயா. ஈசாக்கே எதிர்க்கிறானோ, போயிருன்றானோ, வேண்டாங்கிறானோ, பொறாமப்படுறானோ, சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஒரு சிலர் அப்படியே இப்போ 3ஆம் வானம் போயிட்டீங்க, நீங்க என்ன பார்த்தீங்கன்னு எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க, சரியா? சப்போஸ் ஆண்டவரை பார்த்தீங்கன்னா என்னுடைய எதிர்கால திட்டம் என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க, சரிதானா? அதை நீங்க போறதுக்குள்ள சொல்லி ஆகணும். நான் 3ஆம் வானம் போறவங்களை சொல்றேன், சரிதானா? படிக்கலாமா? 15ஆம் வசனம் பாருங்க. பொறாமை கொண்டு முதல்ல யார் வந்தா? நெக்ஸ்ட் 16ல யார் வந்துட்டான்? ராஜாவே கிளம்பி வந்துட்டார். 17
20மா? எங்க பாருங்களேன், ஒருத்தனுடைய வளர்ச்சி பொறுக்கலனா யார் யாரெல்லாம் வரா பாருங்க. யார் யாரெல்லாம் வரா பாருங்க. கேராரூர் மேய்ப்பர், இல்ல கேராரூர் மேய்ப்பர் தனித்தனியா ஆகிட்டோமா? நான் கூட யோசிக்கிறேன், கேராரூர் மேய்ப்பர். கேராரூர் மேய்ப்பர், பெலிஸ்தியர்கள், அபிமெலேக்கு ராஜா கிளம்பி கிளம்பி வரானுங்க நம்மளை எதிர்க்க. நம்ம மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன் எனக்கே எதிர்ப்பு, ஏன் எனக்கே பிரச்சனை, ஏன் என்னையே யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா உன் மேல அபிஷேகம் அழைப்பு இருக்கு. பக்கத்துல பா சொல்லுங்க, சும்மாவா உங்களை பகைக்கிறாங்க சொல்லுங்க. நீங்க கையை வச்சாதான் விளங்கிருத சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கையை பிடிங்க, பக்கத்துல கை பிடிங்க. உங்க கை, இந்த கை அப்படி பார்த்து, இந்த கை என்ன கை இவன் முழிக்கிறான் தீர்த்துன்னு. இந்த கை என்ன கை? ஆமேன். என்னப்பா அக்கறையே இல்லப்பா உன் மேல யாருக்கும். பாருங்க என்ன கை இது, என்ன அக்கிரமம் பண்ணு கை, இன்னைக்கு அதிசயம் நடக்குது. ஆண்டவரே காப்பாத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து வாராங்களா, கடைசியில நடக்கிறது என்னன்னா, இந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுலயே 26ஆம் வசனம் படிக்கிறீங்களா? நான் என்ன கேக்குறேன், அபிமெலேக்கு இது உனக்கு தேவையா? ஒழுங்கா அந்த ஊர்லயே இருந்திருந்தா அவனுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த பெலிஸ்தியர்கள், இந்த அபிமெலேக்கு ராஜா என்ன பிரச்சனைனா, நாங்க தோணுனா சொட்டு தண்ணி கூட வரமாட்டுது. புரியுதா? நாங்க தோன்றோம், எங்க ஊர்ல தோன்றோம். இப்போ மத்தவங்க என்ன பிரச்சனைனா, எங்க ஊர்ல நாங்க எங்க ஆசீர்வாதமோ இருக்க முடியல, நீ மட்டும் எப்படி சபை பெருகுது, ஆத்துமாக்கள் பெருகுது, ரட்சிப்படையுது, அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, அதனால வேண்டாம் போயிருங்கன்றான். போவோமா? நம்ம போயிருவோம். நம்ம அப்பா இங்க தானே குடியிருக்க சொல்லியிருக்கிறார், வந்து கூட்டு போவார், அப்ப கிளம்பிடுவோம். அப்ப இவன் என்ன சொல்றது, நம்மளே கிளம்பிடுவோம். அல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய செழிப்பையும் அழைப்பையும் அபிஷேகத்தையும் பெற்ற நாம், பக்கத்துல பா சொல்லுங்க, அவ்வளவு சீக்கிரம் என்ன காலி பண்ண முடியாது. ஆமா, காலி பண்ண சொன்னா காலி பண்றோமா? அல்லேலூயா. உன்னை காலி பண்றோம்டா. அடுத்த வார்த்தையை படிங்களேன், அவனே வரான். அவன் மட்டும் வரல, யாத்தமா அந்த ஊர் ராசா மட்டும் வரல, அவர் இன்னொரு ராசாவை கூட்டிட்டு வர்றார். அபிஷேகம் பெற்றவனை தேடி எதிர்த்தவங்களே வந்து நிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? வந்து அந்த வசனத்தை படிக்கலாமா? அபிமெலேக்கும் அகுசாக்கும் ஆஹா அடடடடடா வந்தார்கள். பாத்தீங்களா, ஈசாக்கு இப்ப எங்க நிக்கிறாரு? துரத்தி விடும்போது மேய்ப்பன்லாம் துரத்தி விட்டான், அப்படித்தானே? யாரு? சில நேரங்களில் நீங்க யோசிக்கலாம், என்ன இவன்லாம் எதிர்க்கிறான் பிரதர், தம்மா தூண்டெல்லாம் என்ன எதிர்க்குது பிரதர், சின்னதெல்லாம் காலில் தூக்கி நீ பேசுது பிரதர், கர்த்தருக்குள்ள இருக்கிறதால பொறுமையா போயிட்டேன் பிரதர், நேத்து வந்ததெல்லாம் இன்னைக்கு பேசுது பிரதர், நேத்து பிரிஞ்ச ஒரு வசனம் சொல்ற, மனப்பாடம் சொல்றீங்களா? இதெல்லாம் என்ன பார்த்து பேர் அசிங்கமா இருக்கு பிரதர், ஆனா கத்தர் கூட்ட என் கூட இல்லைன்னு வச்சுங்க பிரதர், அவன் நாசம் பிரதர். இன்னைக்கு காலையில தாமசி எங்க வீட்டுல பூட்டு உடைக்க வந்தான். பூட்டுனாலே சத்தம் போட, பக்கத்துல சத்தம் நோ வரட்டும் பாத்துக்கலாம். நான் என்ன கிருபை, என்ன அபிஷேகம். அப்ப நான் எப்படி ஆயிட்டேன்னா, அல்லேலூயா, உண்மையாவே கர்த்தர் நம்மலாம் கட்டி போட்டுருக்கிறார். யோ நீங்களாம் அப்படி ஆட்டுக்குட்டியாப்பா நீங்களாம். அல்லேலூயா அல்லேலூயா. காலைல சும்மா தாமசிட சொல்லி நான்லாம் கோவம் வந்தா கொலை பண்ணிடுவேன். நமக்கு இயல்பாவே நம்மலாம் முரட்டாட்ட ஆட்கள் தான், அப்படிதானா? நம்மலாம் வந்து நமக்கெல்லாம் வந்து இறக்கமும் அன்புலாம் வரவே வராது, சுட்டு போட்டாலும் வராது, அப்படிதானே? ஆமா ஆமா. அம்மாவுக்கு ஒரு தோசை விட்டு கொடுப்போம்,
சுட்டுப்பட்டாலும் கோவம் அது வராது நமக்கு. ஏதோ கர்த்தர் கிருபையா ஆவியை ஊத்திக்கிறான்றதுனால அந்த பொறுமை வருது. இவன்லாம் என்ன பேசுறான் பிரதர்னு சொல்லிட்டு விரட்டி விரட்டி விட்டாங்க. யார? அவரும் ஏசேக்குன்னு ஒன்று வெட்டினாரா? அதெல்லாம் நீங்க வீட்டில் படிச்சு பாருங்க. என்ன பண்ணானுங்க? சித்தனான்னு ஒன்று வெட்டினாரா? அப்புறம் ஆமா. இப்ப பிரச்சனை என்னன்னா, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், பல நேரங்கள்ல உங்க உழைப்ப கூட யாராவது திருடுறது போல உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். நான் கஷ்டப்பட்டேன் பிரதர், என் உழைப்ப அவன் திங்கிறான் பிரதர் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை அவர்களாலே நீங்கள் விரட்டவும் படலாம். அல்லேலூயா. ஒரு நாள் வரும், அது சொல்றது, நம்ம துக்கடாங்கெல்லாம் வந்து விரட்டிச்சு இந்த ஈசாக்கை, அபிஷேகம் பெற்றவனை, அழைப்பு உள்ளவனை. ஆனா திரும்பவுமா வந்து இந்த ஈசாக்கை சந்திச்சது யாரு தெரியுமா? ராஜாவே வாரார். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு இதை நீங்க தீர்க்க தரிசனமா கூட எடுத்துக்கோங்க. சில பெரிய பெரிய ராஜாக்களுடைய அழைப்பு உங்களை தேடி நாட்களில் வரப்போகுது. ஆமீன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. அது நடந்துச்சுன்னா என்ன மறந்துருங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லிருங்க. நடக்கும். நான் நம்புறேன் நடக்கும். என் மேல இருக்கிற அழைப்பு உண்மைனா நடக்கும். எனக்கு எதிர்ப்பு இருக்குதுன்னா நடக்கும். இன்னொரு விஷயம், பிரச்சனை வர வர சந்தோஷமா இருக்கிற கூட்டம் நம்ம மட்டும்தான். ஆமாவா? பக்கத்துல சொல்லுங்க, என்னங்க இவ்வளவு பிரச்சனையில சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்போஸ் நாங்க பவுல்கிட்ட கேட்டீங்கன்னா, என்ன பவுல் இவ்வளவு சந்தோஷமா இருக்க? இவ்வளவு பிரச்சனை, எப்படி இவ்வளவு சந்தோஷம்? உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து நாங்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். எங்களுக்கு தெரியும் இந்த உபத்திரவம் கண்டிப்பா எங்கள் நம்பிக்கைக்குள்ளதான் கொண்டு போகும். அந்த நம்பிக்கை எங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க. அல்லேலூயா. ஆமா. இது இந்த மனுஷன் நடந்தது தெரியும். கர்த்தர் அவனை பெரிய பிளஸ் பண்ணார். எனக்கு இன்னொரு மனுஷனை பத்தி இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆள். அவர் வந்து ஆதியாகமம் 37 இருக்கிறார். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்னங்க இவ்வளவு பைபிள் ஞானம் உள்ளவர்களா இருக்கிறீங்க? படிக்கிறீங்களா? யோசேப்பு தான். சரியா? இந்த யோசேப்பை பத்தி நமக்கு தெரிஞ்ச கதை தான் உங்களுக்கு நான் சொல்றேன் மறுபடியுமா மீண்டுமா. அந்த பகை, ஈசாக்க எதிர்த்த பகை என்னாச்சு? ராசாவே வந்து என்ன பண்ணிட்டாரு? மன்னிப்பு கேட்டாரா? ஆமா. இங்க பாருங்க 37 எனக்கு இது ரொம்ப பிடிக்குது. இன்னும் இதுக்கு அடுத்து ஒரு மனுஷனை சொல்ல போறேன், அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான், ரொம்ப பியூட்டியானது. பாருங்க, 17 வயசுல அவன் வந்து என்ன பண்ணான்? இந்த யோசேப்பு 17 வயசுல, எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நமக்கெல்லாம் யோசேப்பை பத்தி யோசேப்புக்கிட்டே கதை சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அவ்வளவு தெரியும் யாரை பத்தி? யோசேப்பை பத்தி. யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தாராம், சிறைச்சாலைக்கு போனாராம், சொப்பனம் கண்டாராம். அவரு பாப்பாரு, என் கதை என்கிட்டே சொல்றியா அப்படின்னு. என்ன 17 வயசுல தகப்பன சகோதரர்கள் கூட ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். துன்மார்க்கருடைய சகோதரர்கள், அப்படிதான், துன்மார்க்கமான சகோதரர்கள். ஆனா அவங்க கூட எல்லாம் இருக்க விரும்பாத இவன், ஆனா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தகப்பனோடு 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 ஐக்கியம் தான் ஒரே. அதுவும் என்னது, பிள்ளைகளுடைய சகோதரருடைய துன்மார்க்கத்தை குறித்தெல்லாம் தகப்பன்ட்டு சொல்லி வருவாராம். நான் கேட்டேன், யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு, யாக்கோபு உங்க அண்ணன் தம்பி என்ன பண்றான் என்று சொல்றா அப்படின்னு சொன்னாரா? ஏய் பாரு, நீதான் நல்ல புள்ள, கரெக்டா வந்து எல்லாத்தையும் சொல்லி, அப்பா அவன் அந்த பக்கம் சிகரெட் அடிக்கிறான்பா, அப்பா அந்த பக்கம் சைட் அடிக்கிறான்பா, அப்பா அந்த பக்கம் அது பண்றான்பா, வந்து என்கிட்ட கரெக்டா சொல்லிடுறா அப்படின்னு சொன்னாரா? இல்ல. இந்த யோசேப்புக்கு சகோதரர்கள் மேல ஒரு பாரம். புரியுதா? எங்க அப்பா தேவனுடைய மனுஷனாச்சே, தேவனுடைய அழைப்பை பெற்றவராச்சே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவராச்சே, இன்னைக்கு அவருடைய பிள்ளைகள், என்னுடைய அண்ணன்மார்கள் தப்பு பண்றாங்களே, யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? நேரா எங்க தான் வந்தாரு. நாம ஒரு ஆளை பார்த்துட்டோம் தப்பு பண்றவரை, நேரா எங்க போன் பண்ணுவோம்? சொல்லுங்களேன். ஒரு ஆள் தப்பு பண்றத, ஏதாவது ஏடா குணம் பண்றத பார்த்துட்டோம்னா முதல்ல நம்ப சொல்லக்கூடாதவங்க கிட்ட சொல்லிடுவோம். சொல்லிட்டு சொல்லுவோம், ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்ப ஜெபம் பண்றது உனக்காகவா அவனுக்காகவான்றது என்ன? இது, ஆண்டவரே இந்த குற்றப்படுத்துகிற ஆவியை விரட்டும் ஐயா, அந்த சகோதரனை குணமாக்கும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. காசே இல்லைன்னா கூட கடன் வாங்கி போன் பண்ணி என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம். ஆனா யோசேப்புக்கும்
அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கலாம். அவங்களுடைய பெரியம்மாலா சின்னம்மாவா நிறைய இருப்பாங்க, சொல்லியிருக்கலாம். அவருடைய மூத்த அண்ணனுங்களா இருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும் சொல்ல வேண்டியது அப்பா கிட்ட மட்டும்தான். ஏன்னா அவர் தான் உணர்வுகளை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடியவர். நான் இன்னைக்கு இதுல ஒரு காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ துன்மார்க்கமான காரியம் நடக்குது. அதெல்லாம் ஆண்டவர் நீங்க அவர்கிட்ட வந்து சொல்லுவீங்கன்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். புரியுதா? புரியுதா? தகப்பனோடு கூட ஐக்கியப்படுறவன் தரப்புலயே நிற்பான். இன்னைக்கு ஆண்டவர் கூட அதிகமா தேசத்துக்காக அதிகமா ஜெபம் பண்ற ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்காங்க. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி போகுது தெரியுங்களா? பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, தனக்காகவே அப்படின்னு. தனக்காகவே. என் ஆத்மாவே பொருட்களை சேர்த்துட்டேன், களஞ்சியங்களை கட்டிட்டேன், பெருசா கட்டிட்டேன், உனக்காக அப்படின்னு தான் இன்னைக்கு என்னது போகுது. ஆனா தேசத்துக்காக ஜெபம் பண்ணி, தேசத்துக்காக திறப்புல நின்று, தேசத்தின் காரியங்கள்ல எவ்வளவு பெரிய ஒரு கொலை நடந்தது இல்ல கடந்த நாட்கள்ல. இதை நம்ம பார்க்கும்போது நம்மளால முடிஞ்சது. சரி, இதுக்காக எத்தனை பேர் ப்ரேயர் பண்ணவங்க மட்டும் உங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு அடுத்து கொலை வெயிட்டிங்ல பார்த்துன்னு இருப்போம், அடுத்து எவனை கொலை பண்ற. எத்தனை கற்பழிப்புகள், எத்தனை சிறு குழந்தைகள். நான் பார்த்த இங்க சிறுபள்ளி இருக்கீங்களா? இல்ல, ஆமா, சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்கு. 12 வயசு பையன் 8 வயசு பொண்ணை தவறா நடத்திட்டு, அந்த பொண்ணு ஆந்திரால, அந்த பொண்ணு போய் வந்து வீட்டில் போய் சொல்லிவிடுவோம். அந்த குழந்தை போகும்போது தண்ணியை தள்ளி விட்டு கொண்டானுங்க 3 பேர் சேர்ந்து. உங்களுக்கு புரியுதா? நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணா மாறிடுமா? மாத்துறது கர்த்தர்ட்ட இருக்கு, சொல்றது நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு புரியுதா? யாக்கோபு போய் மறுபடியும் சகோதரர்களை கூப்பிட்டு என்ன பண்ணல கூப்பிட்டு ஏன்டா இதை மாதிரி பண்றீங்கன்னு கேட்டாரா? ஜெபிக்கணும். எல்லாருடைய துன்மார்க்கமான காரியத்தை குறித்து யார்கிட்ட போய் சொல்லணும்? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாம சொல்லக்கூடாத இடத்துல சொல்றதான் இன்னைக்கு பிரச்சனையே. குடும்ப காரியத்தை குறித்து நம்ம யார்கிட்ட சொல்லணும்? அப்பா கிட்டனா எந்த பாயிட்டேன் ஜபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் ஜப குறிப்பு கொடுத்து குடும்ப விவரத்தை நம்மளே என்ன ஆகிடுவோம்? புரியுதா நாம சொல்றது? உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். சிலர் யோசிக்கிறீங்க, ஆமா பிரதர் ஜப குறிப்புன்னு கொடுத்து என் குடும்ப விவகாரம், அப்புறம் அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதாகுது. ஆண்டவரே, நான் யாரிடத்துல சொன்னேன்னு அவருடைய வாயை கட்டுமையா. நான் தான் சொல்றதுலாம் ஒரு பிராக்டிகலான விஷயம் தான், ரொம்ப ஆழமெல்லாம் நான் எனக்கு சொல்லவும் தெரியாது. ஆனா கிறிஸ்துவ நீங்க எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருந்தது நான் பாக்குறேன். அதனால என் குடும்ப பிரச்சனையை மோஸ்ட்லி சொல்ல மாட்டேன், நம்ப தகுந்தவர்கள்கிட்ட சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, இந்த யோசேப்பு எப்பவுமே சொல்லிட்டே வருவான், இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் எல்லா 3ஆம் வசனம் அவனை அதிகமாய். இதை நான் படிக்கும்போது ஆவியானவர் இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாரு, யாரெல்லாம் அதிகமா ஜெபம் பண்றாங்களோ, யாரெல்லாம் திறப்புல நிக்கிறாங்களோ, யாரெல்லாம் யாக்கோபு அப்படிங்கிற இடத்துல, இந்த இடத்துல ஆண்டவரும் சபையையும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியத்தையும் வச்சுப்போம். யாரெல்லாம் தேவனோடு ஐக்கியமாவே இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கர்த்தருடைய நேசம், அவர்களுக்கு மட்டும் பலவர்ண அங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாருங்க, நான் என்ன வச்சுன்னா அந்த நாட்கள்லயே கலர் ட்ரெஸ் போட்ட மனுஷனா இருக்காரு. பக்கத்துல சொல்லுங்க பாருங்க, அப்பவே கலர் ட்ரெஸ். அண்ணன் தம்பிங்களா என்ன ட்ரெஸ் போட்டிருப்பானுங்க? அண்ணனுங்களாம் மேய்ப்பர்கள் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? கோட் சூட் போடுவாங்க. மேய்ப்பர்கள் ஒரு மாதிரி இருப்பானுங்க. ஆனா யோசேப்பு ட்ரெஸ் மட்டும் என்னது? ஒரு வசனம் சொல்லுது, யாக்கோபு இவரை நேசிச்சார், இவர் யாக்கோபை நேசிச்சார். அப்படியே மாறி மாறி நேசம். எனக்கு அடுத்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. டாபிக் நம்ம வரணும் இல்லையா? அதிகமா யாக்கோபு யாரை நேசிச்சார்? யோசேப்பை நேசிச்சார். 5ஆம் வசனத்தை படிப்போமா?
அட பாவீங்களா, 4ஆம் வசனத்திலே பகைத்தார்கள். ஆமா, 4ஆம் வசனத்திலே இந்த ஆவியானவர் இந்த வசனங்கள் எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்களேன். அப்பா அதிகமா நேசிக்கிறாரு, சகோதரர்கள் அதிகமா பகைக்கிறாங்க. பக்கத்துல பா சொல்லுங்க, கர்த்தரை உன்னை நேசிச்சா உலகம் ஒன்னும் பகைக்கும். டவுட்டே இல்லை. கர்த்தரும் உலகமும் ஒரே நேரத்தை நேசிக்க முடியாது. ஆமாவா இல்லையா? என்னை ஏன் பிரதர் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, ஒன்னு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி யாருக்கும் இல்லைன்னு அர்த்தம். அதை நினைச்சு என்ன பண்றீங்க? புரியுதா? நான் சொல்றது புரியுதுன்றவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். என்ன யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. எங்க வீட்லயே நான் தான் இன்னசென்ட். இன்னசென்ட். என் கண்ணீருக்கு என்ன இல்லை. உன் புலம்புலுக்கு ஒரு முடிவே இல்லையா? நான் சொல்றேன், உலகம் ஒன்று பகைச்சு நான் சந்தோஷப்படுமா? அது உங்களுக்கு முன்னாடி அப்பாவை பகைச்சிருச்சுமா, சிலுவையில் அடிச்சிருச்சுமா, கொன்றுச்சு. 3ஆவது நாள் நம்ம அப்பா கிளம்பி வந்துட்டார். பக்கத்தில் பார்த்தீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்பப்போ என்னுடைய இதுக்கா சில நேரத்தில் என் சொல்ல ஜேம்ஸ் அப்பப்போ கையப்பிடின்றான். தப்பா எதுவும் சொல்ல தானே? சொல்லுங்க, பகைச்சா சந்தோஷமா இருங்க. அதுவும் முக்கியமா சகோதரர்கள் பச்சா ரொம்ப சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. டாப்புக்கு போறீங்க. அல்லேலூயா. அண்ணன் தம்பிங்க கூட போந்தாங்களோ அல்லேலூயா. அடடா ஜேம்ஸ் ஏதோ கலப்பி விடுறான்டா குடும்பத்துக்குள்ளன்ற மாதிரி நினைக்கிறீங்களா? என்ன நல்ல கரெக்ட் தான் நான் சொல்றது. கூட பிறந்துட்டா நேசிச்சிடுவாங்களான்றீங்க. நான்லாம் என் தங்கச்சியை கட்டி கொடுக்கும், சாரி நான் என்னுடைய எங்கள் அம்மா அப்பா கட்டி கொடுத்தாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஒரு அம்மா அப்பா தங்கச்சி அவங்க பொண்ணுக்கு சொல்லி கொடுக்காத நான் சொல்லி கொடுத்து அமிச்சேன். அப்பவே கொஞ்சம் கட்டி கொடுத்து அமிச்சேன். என் தங்கச்சி வந்து அது என் கூடவே தான் இருக்கும் எப்பவும். எங்கள் அண்ணன் வந்து என் தங்கச்சி மேலே ரொம்ப அன்பு, அதனால் கிட்டே சேர்க்க மாட்டான். அவள் என் கூட தான் எப்பயுமே இருப்பா. ஆமாம், அது சாமுக்கு நல்லா தெரியும். தங்கச்சி தோல் மேலே கை போட்டு அது கூட தான் சுற்றுறது. ஆமாம், படுத்தா அது என் மேலே கால் போட, நான் அது மேலே கால் போட, உருளை பரலை, அப்படி தான் சின்ன வயசுலேருந்து. ஆனால் கட்டி கொடுத்து அந்த மண்டபத்தில் கல்யாணம் கட்டி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் நான் கையை பிடிச்சிருந்தேன். என்ன ஃபீலிங் இருக்கும்? விட்டு போறியம்மா, அது சிரிக்குது. அவர் வந்தாரு. எப்பவுமே உங்களை நேசிப்பாங்கலாம் யாருமே நினைக்காதீங்க. கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டே போயிட்டாரு. அவரு ஒடுங்கன்றார். எனக்கு தங்கச்சி உங்களுக்கு நான் அனுபவிச்சதெல்லாம் எப்படி சொல்றது, நீங்களாம் நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. என்னை விட நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். நான் பர்சனலாக பண்ண ஃபீலை சொல்கிறேன். ஒரு 3 நாள் கண்டிப்பாக நான் என்ன பண்ணல, தூங்கல. 4ஆவது நாள் தூங்கிட்டேன். தெரிஞ்சிருச்சு உலகத்தை பற்றி. எல்லா உலகமும் எல்லா மனுஷங்களும் தெரிஞ்சது தான். பெரிய கவிதைலாம் ஒன்றும் சொல்ல, ஆனால் நான் உண்மையை சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன். கடைசி வரைக்கும் உங்களை உண்மையங்களையும் உண்மையாக நேசிக்கிற தெய்வம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இவர்கள் எல்லாரிடத்திலும் இயேசு கடைசி வரையும் அன்பு கூர்ந்தார்னு சொல்லிட்டு கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் நேசிக்கிறாயான்னு முடிக்கிறார். அப்படிதானே? நான் உன் மேல அன்பு வைக்கிறேன்டா நிரந்தரமா. பேதுருவை பார்த்து கேட்கிறார் கடைசியா, அன்பா இருக்கிறாயா? தங்கச்சி அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே, நம்புங்க ஆண்டவரே அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. நான் சொல்றேன், இந்த உலகம் நம்மளை கண்டிப்பா பகைக்கும், நம்மளை வெறுக்கும், நம்மளை விட்டு ஓடும், யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தர் என்னை நேசிக்கிறாருன்னா இந்த உலகம் கண்டிப்பா என்னை பகைக்கும். ஆமாவா இல்லையா? நோவாவுக்கு அந்த நாட்கள்ல எல்லாரும் நோவாவை எப்படிதான் பார்த்தாங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நோவா தன் காலத்தில் நீதிமானா இருந்தானா. எனக்கு அந்த வசனம் ரொம்ப, எனக்கு பைபிள் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்குது பாருங்க. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தானா? அடுத்த வார்த்தை சொல்லுது, பூமி முழுவதும் கேடு.
அவன் மட்டும் பரிசுத்தம். கர்த்தர் அப்படியே பாக்குறாரு. ஒருத்தர் நீதிமானாகிறான், கிருபையை தூக்கி போட்டார் அவன் மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பகைச்சிருப்பானுங்கல்ல, கண்டிப்பா பகைச்சிருப்பானுங்க. பக்கத்துல சொல்லுங்க, பகை நல்லது, விரோதங்கள் நல்லது. நடந்தது என்ன தெரியும் உங்களுக்கு? நல்லா தெரியும் தானே? நடந்தது என்ன? நடந்தது என்ன? 11 பேரும் 10 பேர், சாரி, ஒருத்தன் யார் கூட இருக்கான்? ஒருத்தன் பென்யமின் வந்து அப்பா கூட இருக்கான். இவனுங்க சேர்ந்து யாக்கோபை தவிர மொத்தமா வந்து யார் காலில் விழுறாங்க? அது கொஞ்சம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பகை நல்லது. இந்த யோசேப்பு கடைசி நாள்ல சொல்றாரு, நான் அது சில நேரத்தை நான் தம்பிங்க நான் சொல்லிட்டு இருந்தேன். யோசேப்பு சொல்றாரு, நீங்க தான் என்னை எகிப்துக்கு அனுப்பிச்சிங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் தான் எனக்கு கொண்டு வந்தார். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்மைக்குன்ற தீர்மானத்துக்குள்ள ஏன் வரேன் தெரியுமா? ஏன்னா என்னை கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் என்னை வழிநடத்துகிறார், கர்த்தரை வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறார். என் வாழ்க்கையில எது நடந்தாலும் கர்த்தரை அனுமதிக்கிறார், கர்த்தரை அனுமதிக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, யோபு சோதிச்சது வேணா சாத்தான், ஆனா யோபு சொன்ன வார்த்தை கர்த்தர், கர்த்தர், கர்த்தர். சோதனை வருது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா என்ன அழைச்சவர், என்ன அபிஷேகம் பண்ணினவர், என்ன முன்குறித்தவர். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண மாட்டாரு. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்ராஹிமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உன்னை நினைச்சு எனக்கே குழப்பமாக்குறான்டார் ஆண்டவர். உண்மையா பைபிள் அந்த வசனம் அப்படிதான் இருக்குது. என் இருதயம் குழம்புகிறது பாரு. பக்கத்துல போக சொல்லுங்க, ஆண்டவரே குழப்பிடுவோம் நம்ம. வசனம் இருக்குல்லமா, எனக்கு அந்த வசனத்தெல்லாம் படிச்சுட்டு நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, வசனத்தெல்லாம் நான் பிராக்டிக்கலா இப்படிதான் படிப்பேன். அந்த வாரம் ஃபுல்லா போட்டு மண்டையை போட்டு உருட்டும், அது குழப்பம், ஒரு மாதிரியா இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? தேவனுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. ஆனா உன்னை அடிக்கிறதா விடுறதா அப்படிங்கிறத குழப்பமா இருக்காரு. ஒன்னு ஒப்பு கொடுத்துடலாமா, உடனே என் தீர்மானத்தை மாத்திரியடா. என்ன தெரியுங்களா, உங்க மேல என் மேல வச்ச அன்பு. நான் சொல்றது புரியுதா? சில பேர் யோசிக்கிறாங்க, என்ன இவன் என்னென்னமோ சொல்றான். யோசிங்க, தப்பே கிடையாது. என் ஆண்டோட அன்பை குறித்து நான் சொல்றேன். கைவிட மாட்டார், விலக மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமீன். அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது, நான் என் தங்கச்சி மெர்சிக்கு அந்த வசனத்தை தான் சொன்னேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அடி அடின்னு அடிப்பார், ஆனா சாவு அடிக்க மாட்டார். பக்கத்துல போக சொல்லுங்க, அடி உறுதி, சாவுலாம் கிடையாது. ஆனா அடுத்த வார்த்தையை சொல்றார், நான் சாவாமல். அந்த வசனத்தை சொல்லி கரெக்டா மெஸ்ஸி 1 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து, அது கரெக்டா அன்னைக்கு சண்டே, கரெக்டா அந்த அதிகாரத்தை சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எனக்கு உண்மையாவே பயந்து சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. அப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னா, அப்ப என்கிட்டயும் கர்த்தர் பேசுறாரா அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தர் சாவுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமேன். பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க இவ்வளவு சீக்கிரம் சாவ போறது இல்ல. எவ்வளவு பேரை சாவடிக்க வேண்டியிருக்குது. ஆமா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பேசியா கொள்ளணுமா இல்லையா? எத்தனை பேர் நம்ம இன்னும் பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டியிருக்குது பாருங்க. கடைசியா ஒரு வசனம், அந்த அந்த ஆதியாகமத்துடைய 49ஆம் அதிகாரத்துல இந்த யாக்கோபு வாயிலிருந்து ஒரு வார்த்தை, அதை படிக்கிறீங்களா? யோசேப்பு கனி தரும் செடி. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்குது. ஏன்னா ஐயாவுடைய அந்த பிறந்த நாள்ல அந்த ஊழியக்காரர் அதை தான் செய்தி கொடுத்தாரு. கனி தரும், எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? 22. யோசேப்பு, நீ எந்த தகப்பனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறியோ, எந்த தகப்பன் உன்னை அதிகமா நேசிக்கிறாரோ, உலகம் என்ன பகைச்சாலும், சகோதரர் என்ன பகைச்சாலும், தேவனை தேடுகிறதுல, தேவனோட உறவு கொள்ளுகிறதுல நான் ஒரு கரெக்டா இருப்பேன் நீ நினைச்சியோ, உன்னை பார்த்து கடைசி நாள்ல யாக்கோபு சொல்ற வார்த்தை, யோசேப்பே நீ கனி தரும் செடி. ஏன் தெரியுமா?
உன்னை ஆரம்பத்துல கனி தரும் செடின்னு நான் சொல்லல. ஏன் தெரியுமா? அல்லேலூயா. உன்னுடைய தீர்மானத்தின் முழுமையை நான் பார்க்க விரும்புகிறேன். நீ என்னோடு இருக்கிற நேசத்துல நான் உன்னை நேசிக்கிற உண்மைதான். ஆனா நீ என்ன நேசிக்கிறது இல்ல, என்னோட ஐக்கியப்படுறது இல்ல. உண்மையா இருக்கிறத நான் பார்க்க விரும்புறேன். கடைசி நாளில் இப்ப நான் தேவ சமூகத்துல போக போறேன். போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். எத்தனை பேர் ஒரு யாக்கோபு பிளஸ் பண்ணி சொன்னாலும் சில திட்டுறார், சில காரியங்கள் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். ஆனா யோசேப்ப தெளிவா சொல்றார். யோசேப்பே, நீ கனிதரும், உலகம் உன்னை பகைச்சு கூட என்னை நேசிக்கிறதுல நீ உறுதியா இருந்த பத்தியாடா. உன்னை யாருமே பார்க்காம இருந்த போதும் என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு ஓடின பத்தியாடா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வார்த்தை. ஆண்டவர் நீங்க உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்றாரு, உலகம் உன்னை பகைக்குதா, நீ கனி தரும் செடி. சொல்லுங்க, நீங்க தூக்கம் வரவங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கனி தரும் செடியா இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷம் நான் சொல்றதுல? நம்மளை பார்த்து வர நாட்களை சொல்லணுங்க, சொல்லணும். அதெல்லாம் நான் விரும்புறேன். என் கம்பெனியில கூட என்னை பத்தி சொல்லுவாங்க ஒருத்தர், ஆனாலும் உனக்கு இருக்கிற பொறுமை எனக்கு. ஒரு கஸ்டமர்கிட்டயே 1 மணி நேரம் பேசுவேன். அது இந்த கழுத்து இப்படி அப்படி, சரி சரி 1 மணி நேரம் கேட்டு வீட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, சாட்டா முடிச்சிருவேன். கஸ்டமர் சில நேரத்துல சண்டை போட வரும். ஒரு நேரம் ப்ராக்டிகலான சில உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு நேரம் யாரோ தச்ச ட்ரெஸ், அந்த கஸ்டமர் என்னதான் ஃபோன் பண்ணிச்சு. அதாவது பற்பல பாஷைகளால் என்ன பண்ணாங்க, அவங்க எங்க ஓனரை பேசினாங்க. அதே வார்த்தைகளை அவரை சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன திட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சொன்னாரு. 12 மணிக்கு சண்டை போறதுக்கு வராங்களாம், போய் கடை திறந்துருங்கன்றாரு. 12 மணிக்கு என்ன போட? ஆமா, சண்டை போட வராங்களாம், திறந்துருங்கன்ற. ஏயா, அந்த நேரம் தான் வெள்ளிக்கிழமை நான் ஒரு இடத்துல செய்தி கொடுத்துட்டு, ரொம்ப வெள்ளிக்கிழமை செய்தி கொடுத்துட்டு மறுநாள் வேலைக்கு நான் போறேன். அந்த செய்தியில இருந்தார் ஒருத்தர், என் பேர் கொண்ட ஒரு ஜேம்ஸ்னு. அவர் சண்டை போட வராங்கன்னு உண்மையாவே சத்தியமா வயிறே கலக்கிடுச்சு எனக்கு. அந்த நேரத்தில் அவர் பார்த்து, ஜேம்ஸ் பிரதர் நேற்று கலக்கிட்டீங்க என்ன அவரு. நான் சொல்றேன், ஓ எனக்கு தான் என்ன பண்ணுது இப்போ, கலக்குது போயான்னு தட்டி விட்டு நான் போய், நீங்க நம்ப மாட்டீங்க, மணி இந்த 12 நெருங்க எனக்கு அவ்வளோ பயம். ஐயாலாம் ஜோம் பண்ணுவார்ல, வாயை கட்டுக்கிறேன் ஆண்டவரே சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஜபலாம் ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவரே கட்டுறேன்னு மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள, சப்போஸ் சரியா கட்டலன்னா. அந்த கஸ்டமர் அவ்வளோ போல வார்த்தைகள் பேசுன அந்த பொம்பளை சார் என்ன பார்த்து எப்படி நால எல்லா துணியும் அப்படியே ஓரம் கட்டுங்க, நேற்று பற்பல பாஷைகளில் பேசினது யாருன்னு கேட்டேன். சாரி சார், அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன்ல, நமக்காக வழக்காட ஒரு எங்க கடையில் அது அடிக்கடி நடக்கும். கஸ்டமர் வராங்க ஜேம்ஸ்னு ஃபோன் பண்ணாலே கண்டிப்பா எனக்கு என்ன கிடைக்கும். ஆனா அப்பெல்லாம் ஆண்டவர் உதவி தான் கேட்பேன். அப்பா நான் இங்க வரலப்பா, காப்பாத்துங்கப்பான்னா. அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, அவருக்கே உதவி பண்றாராம். உங்களுக்கு ஒண்ணு பண்றாரா? ஆமா. இன்னும் ஒரு மனுஷனை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு தாவீதை பத்தி தெரியும் தானே? தாவீதை பத்தி எப்போ தாவீதை பகைச்சாங்க எல்லாருமே? எப்போ தாவீதை பகைச்சாங்க எல்லாருமே தெரியுமா நமக்கு? கோலியாத்துடைய சம்பவத்துல அதிகமா பகைச்சாங்க, அப்படிதானே? எனக்கு அதுல ஒரு வார்த்தை என்ன ரொம்ப யோசிக்க வச்சுது. அதை படிக்கலாமா? சகோதரர்கள் சொல்ற வார்த்தையும் தாவீது சொல்ற வார்த்தையும் பாருங்களேன். என்னன்னா, எனக்கு இவனுங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் தாவீதா இருந்தேனா. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 27ஆம் வசனம். தயவு செஞ்சு கொஞ்சம் கண்ணை திறந்துருங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. 5 நிமிஷத்துல செய்தி முடிய போகிறது. 1 சாமுவேல் 17 அதோட 27 எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வசனத்தை படிக்கிறீங்க, கவனிக்கிறீங்களா? அதற்கு ஜனங்கள் முன் சொன்ன வார்த்தைகளையே
அடுத்த வார்த்தை எல்லாம் சொல்லுங்க. மூத்த சகோதரன் சொல்லுங்க பாப்போம். கேட்ட போது நான் தாவீதா இருந்தா எலியாவுடைய சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பேன், ஏண்டா யாரு மேல கோவப்படணுமோ அவன் மேல கோவப்பட உனக்கு துப்பு இல்லை. புரியுதா? யாரு மேல நீ கோவப்படணும்? இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான் ஒருத்தன், ஒன்னா திட்டிட்டு போட்டோம். ஒண்ணுக்கும் சோத்தை தின்ட்டு வந்து லெஃப்ட் ரைட் நின்று போடணும். உனக்குதான் மானம் இல்லடா. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான் அவன். அவன்கிட்ட போய் கோவப்படுறானா? சோறு கொடுக்க வந்த மேலையா கோவப்படுற நீ? பக்கத்துல போய் சொல்லுங்க, எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படுறது கிடையாது. ஏமாந்தவனை போட்டு இப்படி பண்ணி இப்படி சொன்ன யார? ஆமா, நிறைய கோவத்தை ஏமாந்தவன் மேலதான் காட்டுறது. ஏமாந்தவன் மேலதான் காட்டுறது. பிசாசை ஒண்ணு சேர்ந்துதான் ஜெபிப்போம், தனியா ஜெபம் பண்ண மாட்டோம். பிசாசை சண்டை போடுறதெல்லாம் ஒருத்தர் சொன்னாரு, ஒண்ணு கூடி பிசாசை கட்டுவார்களாம். தனியா போய் பிசாசை கட்டுறேன் ஆத்தாடி போட்டு தட்டானா? யாரு மேல கோவப்படணும் எலியாப்பு? அண்ணனே, மரியாதைக்குரிய அண்ணனே எலியாப்பு, யுத்த வீரனே, அனுபவம் நிறைந்தவனு, சவுல் கையால பல நேரம் பரிசு வாங்கினவனு, சோறு தின்னவனு, பாடி காட்டு எல்லாமே வச்சு போடா. அப்பதான் தாவீதுக்கு தெரியுது, ஆமா நீ ஏன் இன்னும் போர்ச்சகவனாக இருக்கன்னா எங்க கோவப்படணுமோ. போலீஸ்ல கூட ஒரு திருடனை பிடிச்சா டப்புன்னு தூக்கி இன்ஸ்பெக்டர் ஆகிடுறாங்க. புரியுதா? ஆமாவா இல்லையா? இந்த சவுல் கிட்ட இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா, எந்த ஊருக்கெல்லாம் போறானோ சூப்பரான வாலிபுல்ல தூக்கி கூட வச்சுப்பான். அப்ப எனக்குன்னா இந்த பீஸு, இது என்ன பீஸு எனக்கு புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றேன், நாமெல்லாம் இப்ப இந்த தாவீதுக்கு என்ன கோபம் வருதுன்னா, இப்ப கோலியாத்து மேல இருக்கிற கோபத்தோட யார் மேலதான் கோபம் வந்திருக்கும்? ஆனா தாவீது சொல்ற வார்த்தையை படிங்களேன், அதான் தாவீது. அதனாலதான் கர்த்தர் தாவீதை நேசிக்கிறார். அதற்கு தாவீது இந்த வார்த்தைகளோட டீசெண்டா இருக்கு பாத்தீங்களா? என்னண்ணே நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையாண்ணே? அப்படி நம்பலாம் தான் சொல்லுங்களேன், சும்மா பிராக்டிக்கலா சொல்லுங்கண்ணா. போலாம். கோலியாத்துக்கிட்டே சொல்லியிருப்பேன் நான், நானும் கோலியாத்தான் தான். அதை பாரு, நான் உங்கள்கிட்ட சண்டை போடுறேன், முதல்ல இவனை கொண்டு வந்துரு. நீ முதல்ல ஒண்டி வாடா. 40 நாளா கூப்பிட்டு இருக்கான். எத்தனை நாளா? 40 நாளா ஒரு செகண்ட் கூட உனக்கு உணர்வு வரல. இல்ல தனிப்பட்டு தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணிருக்கலாமா இல்லையா? கேட்டுக்கலாம், ஜெபம் பண்ணிருக்கலாம். ஆண்டவரே இது வந்து நிக்கிறானே, நிறைய தீர்க்கதரிசிகள் வல்லமைகள் வெளிப்பட்டுதே, அற்புதம் நடந்துச்சே, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. இன்னைக்கு இந்த கோலியாத்தை போட்டு தள்ளுறான் ஆண்டவரே. போட்டு தள்ளுறோம் இல்லையோ, கல்ல அடிச்சுட்டு ஓடிடுறான் ஆண்டவரே. நிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஏதாவது ஒண்ணு, அப்படித்தானே? ஏதாவது ஒண்ணு இல்ல உள்ளுக போது காலை வாரி விடுறான் ஆண்டவரே. ஏதாவது ஒண்ணு. இந்த செயல்படாதவன் தான் ரொம்ப பேசுவான். பாத்துருக்கீங்களா? என்ன மாதிரி? செயல்படாதவன் தான் ரொம்ப பேசுவான். தாளந்து உமையில பாருங்க, கடைசியில் அவன் டைலாக் தான் பெருசாவே இருக்கும். இவங்கெல்லாம் ஆமா ஆண்டவரே நீ கொடுத்து நீங்க வச்சுக்கோங்க ஆண்டவரே. இது 2 டைலாக் கூட முடிஞ்சிடும். இதுதான் ஒரு பேஜ் ஃபுல்லா போகும். பக்கத்துல பா சொல்லுங்க, செயல்படுறவங்க பேச மாட்டாங்க. சொல்லுங்களேன், பேசுறவங்க செயல்பட மாட்டாங்க. இப்போ நீங்க பக்கத்துக்கு வந்து நீங்க எந்த கூட்டம்? நான் 2க்கு நடுவில் ஒரு கூட்டம். என்ன சொல்ற கூட்டம்னா, பேசுறவனையும் குறை சொல்றது, செயல்படுறவனையும் குறை சொல்றது, நடுவால ஓடுவேன். பத்தியா எப்படி பேசிட்டேன் பத்தியா, இந்த வாரம் இப்படி பேச கூடாது, இப்படி இந்த வாரம் பத்தியா ஊழியம் சரிதே சரியில்லை, இப்படி ஓட்ட நேரம் நரகத்துக்கு நோக்கி தான் ஓடுது.
பக்கத்துல நடுவால ஓடுறீங்களோ கேளுங்க. பெரிய தாவீது அப்படியே பாருங்க. நான் சொல்றேன் கடைசியா, இந்த உலகம் நம்ம பார்த்து பொறாமப்படும், பகைக்கும். அல்லேலூயா. இன்னொன்னு என்னால செய்ய முடியாததை இவன் செய்றானா அப்படின்னு குறை பேசுவாங்க. இதுக்கும் ஒரு ஆமேன். அல்லேலூயா. இது என்னாலேயே செய்ய முடியல, நீ பண்ணிருவியோ, நீ செஞ்சிருவியோ. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், பல பராக்கிரமசாலிகளால் செய்ய முடியாத பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு லேசா செய்ய போறார். விசுவாசிக்கிறவங்களுக்கு மாத்திரம் செய்யுங்க ஆண்டவரே. கையை தட்டுறவங்களுக்கு மாத்திரம் செய்யுங்க ஆண்டவரே. ஆமேன் சொல்லாதவங்களுக்கு செஞ்சிடாதீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாருங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல டைரியிலாம் டேட்டே இருக்காது எனக்குலாம். ஏன்னா டைரியே கிடையாது. ஆசை இருக்கா இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படி ஆகணும். ஆசையா இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? உண்மையாவே நான் உங்களுக்கு சொல்றேன், ப்ளீஸ், நான் பெருமைக்காக நீங்க எனக்கு ஜோம் பண்றீங்க. சில இடங்களுக்கு போயிட்டு வந்தோம்னா பிற்பாடு நம்மளை குறித்து அவங்க பேசுற வார்த்தை கேட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாவா? இன்னும் நிறைய பேருக்கு நம்ம பிரயோஜனமா மாறணும். பெரிய பெரிய கோலியாத்தெல்லாம் காலி பண்ணணும். சும்மா ஒரே கோலியாத்துக்கிட்ட ரொம்ப நாளம் அன்னைக்கே அவன் என்ன பண்ணிடணும். நான் தாவீதா கூட சொல்லியிருப்பேன், இரு நீ 40 நாள் வந்தல, இன்னும் ஒரு 40 நாள் வெயிட் பண்ணு, உபவாசம் போட்டு வரேன், அப்புறம் பார்த்துக்கலாம். அன்னைக்கே தான், இன்னைக்கு தான் வந்தேன், இன்னைக்கே உன்னை முடிக்கிறேன், இஸ்ரவேல் தேவன் மேல இருக்கிற நிந்தைய நீக்கிறேன். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், யார் ரொம்ப துடிப்பா செயல்படுறாங்களோ அவங்க மேல பொறாம வரும் மற்றவங்களுக்கு. என்ன ஒரு ஆமீன் அல்லேலூயா. அதாவது நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். அல்லேலூயா. ஆமா, நாம செய்ய முடியாதது, நம்மளை கொண்டு சத்ரு நடுங்கிறது, பிசாசு அலறது, கொக்கரிக்கிறவன் காலி ஆகுறது. அல்லேலூயா. ஆயுதமே இல்லாம வந்தான், ஆயுதத்தை எவன் கொண்டு வந்தானோ அந்த கத்திய சாணா பிடிக்கும் போது இவன் நினைச்சிருப்பான், சவுலை இன்னைக்கு போட்டு தடன்னு கோலியா தானா பிடிச்சிருப்பான். பட்டையும் சிரிச்சிருக்கோம். அது ஒருத்தன் கையில போகுது, உன் கழுத்துக்கே வரப்போகுது. பல நேரங்கள்ல அப்படிதான் ஆண்டவர் செய்வார். ஆமாவா இல்லையா? பக்கத்துல போக சொல்லுங்க, சாணா பிடிக்கும் போது கோலியாத்துக்கு தெரியல. ஏன்னா வசனம் சொல்லுது, பெலிஸ்தருக்கு தான் சாணாவே பிடிப்பாங்களாம். ஏன்னா அங்கதான் சாணா பிடிக்கிற ஆயுதமே எல்லாமே அங்கதான் அங்கதான். இஸ்ரவேல்ல சாணா பிடிக்கிற ஒருத்தனுமே கிடையாதான். ஆமா, அது ஒருத்தர் சொன்னாரு. சாணா பிடிக்கணும்னா எங்க தான் போனோம்? எதிரிக்கிட்டே சாணா பிடிக்க கொடுத்தா எப்படி சாணா பிடிப்பான்? எப்படிமா உங்ககிட்ட பாரு, உன்னதான் குத்த போறேன், சாணா பூச்சி கூடினா எப்படி யோசிச்சு பாருங்க. புரியுதா? நம்ம சில நாள் அப்படிதான் எதிரிக்கிட்டே சொல்லுவோம், உன்னதான் குத்த போறேன், உன்னதான் வெட்ட போறேன்னா. ஒருத்தர் ஜான் என்றவர் ஒருத்தர் சாணா பூச்சாரு. இப்படி ஒரு ஜான் என்றவரு ஒருத்தன் சாணா பூச்சானா. அவர் ஒரு டைப்பாவே தான் இருப்பாரு. அவர் அப்படிதான் பேசுவாரு. அப்படிதான் பேசுவாரு அவரு. அப்படி போனா அப்படி நானு அவரை வெறுப்பேற்றத்துக்கு ஒருத்தன் இப்படி சாணா பூச்சிருக்கான். இப்படியே அவரு இப்படியே பார்த்து என்ன பண்றேன்னு அவரு, உனக்குதான். அவரு அங்கிருந்து பதிரி ஓட்டுகிறார் எதிரியோடைய. அதனால ஆண்டவர் சொன்னாரு, உங்கள் ஆயுதங்களை அடிங்கடா, ஆயுதத்தை மாத்துங்கடா. மண்வெட்டியே தூக்கின்னு போறீங்கடா, யுத்தத்துக்கு மண்வெட்டி எல்லாம் தூக்கின்னு வராதீங்கடா, அது வீடு கட்டுறதுக்குடா. நினைப்பெல்லாம் எதுலதான்? யுத்தத்துக்கு போகும்போது மண்வெட்டி தூக்கின்னு வந்தா எப்படி இருக்கும்? தாவீதுக்குள்ள அது கூட கிடையாது, கல்லு. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, பகை நல்லது, பொறாமை நல்லது, எதிர்ப்புகள் நல்லது. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறார். எதிர்ப்புகள் இல்லாத இடத்திலே எழுப்புதல் இல்லை. ஆமாவா இல்லையா? பக்கத்துல சொல்லுங்க, கையா பிடிங்க. சொல்ல மாட்டீங்க நீங்க, அபிஷேகத்தில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசி ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதிர்ப்புகள் இல்லாத இடத்திலே எழுப்புதல் இல்லை. உன்னை எதிர்க்கிறாங்களா? கர்த்தர் உன்னை எழுப்ப போறாருன்னு அர்த்தம்.
அல்லேலூயா. வசனம் சொல்லுது, எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எழுந்திராங்கிறார் ஆண்டவர். எழுந்திரான். சும்மா அவன் பேசுறான் இவன் பேசுறான், எழுந்திரு. தூசியை உதறி போட்டு எழுந்திரு. அல்லேலூயா. தூசியை உதறி போட்டு மேல பார். உனக்காக வச்சிருக்கிற காரியம். அங்க ஒருத்தன் கொக்கரிச்சிட்டு இருக்கிறான், இங்க வந்து பயந்துட்டு இருக்கிற அப்படின்னு தாவீதை போல நம்மளும் சில நேரத்தை செயல் பண்ணோம். அல்லேலூயா. ஆமா, இதையும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். யாராலுமே செய்ய முடியாத பெரிய அதிசயங்களை ஆண்டவர் என்ன கொண்டு உங்களை கொண்டு செய்ய போகிறார். நம்ம சபையை கொண்டு செய்ய போகிறார். ஆமேன். ஆமாவா, பக்கத்துல பார்த்து கையப்படி சொல்லுங்க, நீங்க தான் ஒரு தாவீது. ஆமேன். ஆமா ஆமா, பயந்தவனெல்லாம் கர்த்தருக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொல்றார் ரூபனை பார்த்து, ரூபனே, மந்தைகளின் சத்தத்தை, ஆடுகளின் சத்தத்தை கேட்கிறதுக்கு தொழுவத்தின் பின்னே போய் ஒளிந்து கொண்டது என்ன கேட்கிறாரா இல்லையா? இந்த பாட்டு யார் பாடுறா? யாரோ பாடுறாங்க, நமக்கு தெபரால் பாடுறாங்க. அல்லேலூயா. சண்டை வந்தா நீங்க போங்க, நீங்க போங்க, பிரச்சனைனா நீங்க போங்க. ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறார். அப்படியே ஒரு நிமிஷம் இருந்த இடத்தை எழுந்து நின்று ஒரு ஜெபம் பண்ணி நான் முடிப்பெல்லாம் சேர்ந்து எழுந்து நின்று ப்ளீஸ் ஒரு 2-3 நிமிஷம் மாத்திரம் நம்ம யார்ட்டையும் பேசாம. ஈசாக்குக்கு எதிர்ப்பு வந்தது நல்லதுதான், யோசேப்புக்கு எதிர்ப்பு வந்தது நல்லதுதான், தாவீதுக்கும் எதிர்ப்பு வந்தது நல்லதுதான். நான் தேவன் அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இந்த நாட்கள்ல என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, எனக்கு நிறைய எதிர்க்கிறாங்க அப்படின்ற காரியத்துல நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு சொல்லுகிறார், உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய சித்தமா இருக்கிறேன். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா?